அடுத்து இந்தியா பிகேம் த 5th லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் ஸ்பெண்டர். நம்ம டிஃபென்ஸ் பத்தி நிறைய முக்கியமான விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கோம். இந்த டிஃபென்ஸ் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் யார் தான் ரிலீஸ் பண்ணுவா அப்படின்னா சிப்ரி. ஓகேங்களா, சிப்ரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிஃபென்ஸ் சம்பந்தமான நிறைய முக்கியமான டேட்டாஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திருந்தோம் வேர்ல்டுல எந்த கண்ட்ரி அதிகமான ஆர்ம்ஸ் இம்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுல ஃபர்ஸ்ட் யார் இருந்தா உக்ரைன் இருந்தாங்க, ரெண்டாவது இந்தியா அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். அதே மாதிரி எந்த கண்ட்ரி அதிகமா ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுல அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இருந்தாங்கன்னு பார்த்திருந்தோம். தென் வேர்ல்டுலயே எந்த கம்பெனி, எந்த டிஃபென்ஸ் கம்பெனி அதிகமான வேல்யூ ஆஃப் டிஃபென்ஸ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிறதுல அமெரிக்காவுடைய லாக்ஹெட் மார்டின் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்தியாவுடைய 3 முக்கியமான நிறுவனங்கள், நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து மேசகாங் டாக்ஷிப் லிமிடெட், இந்த மாதிரி இந்தியாவுடைய ஒரு 3 கம்பெனி இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருந்தோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிப்ரி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வேர்ல்டு 5th லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இம்போர்ட் அப்படிங்கிறது நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்குறது. ஸோ டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா வெளிநாட்டுல வாங்குறது, உள்நாட்டுல வாங்குறது மாதிரி ஒட்டுமொத்தமான டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்ல இந்தியா எத்தனை இடத்துல இருக்காங்க? இந்தியா வந்து ரேங்க் 5th, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்ஏ, ரெண்டாவது சைனா, ரஷ்யா, ஜெர்மனி, இந்தியா. யாரு ஃபர்ஸ்ட்? யாரு ஃபர்ஸ்ட்? யூஎஸ்ஏ, ரெண்டாவது சைனா, மூணாவது ரஷ்யா, நாலாவது ஜெர்மனி, அஞ்சாவது இந்தியா இருக்காங்க. இது என்ன ஒட்டுமொத்த டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்ல எவ்வளோ? ஒட்டுமொத்த டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்ல இந்தியா வந்து இதுல இருக்காங்க. மொத்தம் இந்தியாவுடைய மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 92.1 பில்லியன், 92.1 பில்லியன், 92.1 பில்லியன் அப்படிங்கிறது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கா இருக்கு. இதுல டாப் 5 பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி யூஎஸ்ஏ, சைனா, ரஷ்யா, ஜெர்மனி, இந்தியா. இந்தியாவுடைய அந்த டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது, லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 8.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? நம்ம ஆபரேஷன் சிந்தூர் இந்த மாதிரி நிறைய முக்கியமான ஆபரேஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணோம் இல்லையா, அதனால நம்ம அதிகமான டிஃபென்ஸ் பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ இந்தியாவுடைய போன கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ப்ராடக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 8.9% இந்தியாவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவுடைய ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.2% குளோபல் ஆர்ம்ஸ் இம்போர்ட்ல 8.2% இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இதுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக ரஷ்யா கிட்ட இருந்தோம் ஆர்ம்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ரஷ்யாவுடைய ஷேர் அப்படிங்கிறது குறைச்சிட்டு நம்ம யார்கிட்ட மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம்? பிரான்ஸ், இஸ்ரேல், யூஎஸ்ஏ. ஓகேங்களா, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50%க்கு மேல நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆர்ம்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ ஒரு சில ஜியோபாலிட்டிக்கல் டைனாமிக்ஸ்னால நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கம்மி பண்ணிட்டு யார்கிட்ட போக ஆரம்பிச்சோம்? பிரான்ஸ் கிட்ட. பிரான்ஸ் கிட்ட இருந்து நம்ம டசால்ட்லாம் வாங்கியிருந்தோம் இல்லையா, ரஃபேல். ஸோ பிரான்ஸ், அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய எல்பிட் அப்படிங்கிற ஒரு கம்பெனில இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் வாங்கியிருந்தோம். தென் அமெரிக்காவுடைய லாக்ஹெட் மார்டின் கிட்ட நம்ம வாங்குறோம் இல்லையா. இந்த 3 கண்ட்ரி கிட்ட இருந்து அதிகமான டிஃபென்ஸ் வந்து நம்ம பண்றோம். 2026-27 பட்ஜெட்ல டிஃபென்ஸ்க்கு 7.85 லேக் crore, எவ்வளோ? 7.85 லேக் crore வந்து கவர்மெண்ட் அலோகேட் பண்ணிருந்தாங்க. இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். 7.85 லேக் அப்படிங்கிறது தான் 2026 பட்ஜெட்டுடைய கவர்மெண்ட் டிஃபென்ஸ்க்கான எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, Veranda IAS, where your dream becomes reality.